ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளரால் தாக்கப்பட்டதாக ஆம் ஆத்மி மாநிலங்களவை எம்பி ஸ்வாதி மாலிவால் அளித்த புகாரின் பேரில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சூழலில் அன்றைய நாளில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. ஆம் ஆத்மி மாநிலங்களவை உறுப்பினர் ஸ்வாதி மலிவால் கடந்த திங்கட்கிழமை முதலமைச்சர் கெஜ்ரிவாலின் இல்லத்திற்கு சென்றபோது அவரின் தனி உதவியாளர் பிபவ் குமாரால் தான் கடுமையாக தாக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதன் பேரில் கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமார் மீது 4 பிரிவுகளின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஸ்வாதி மலிவால் திங்கட்கிழமை காலை முதலமைச்சரின் இல்லத்திற்கு சென்ற நிலையில் அவரது உதவியாளரை தொடர்பு கொள்ள முயன்றதாகவும் ஆனால் எந்த பதிலும் வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். வரவேற்பு அறைக்குள் காத்திருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டதாக கூறியுள்ள ஸ்வாதி, அப்போது அங்கு வந்த கெஜ்ரிவாலின் தனி உதவியாளர் பிபவ் குமார் தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டியதோடு முகத்தில் 7 முதல் 8 முறை அறைந்ததாகவும் மார்பு வயிறு பகுதிகளில் தாக்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். தன்னை விட்டுவிடுமாறு கூச்சலிட்ட போதும் விடாமல் தொடர்ந்து தாக்கியதாகவும் ஸ்வாதி தெரிவித்துள்ளார். அங்கிருந்து தப்பி வெளியேறிய பின்பு காவல்துறையின் அவசர எண்ணிற்கு அழைத்து சம்பவம் குறித்து புகார் அளித்ததாக கூறியுள்ள ஸ்வாதி, காவல்துறை வரும் வரையில் தன்னை முதல்வரின் இல்லத்தில் காத்திருக்க விடாமல் வெளியேற்றியதாகவும் தெரிவித்துள்ளார். ஸ்வாதி மலிவாலுக்கு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதைத் தொடர்ந்து டெல்லி தீஷ் அசாரி நீதிமன்றத்தில் வாக்குமூலத்தை பதிவு செய்தார் ஸ்வாதி மலிவால். இதற்கிடையில் சம்பவ தினத்தன்று முதல்வரின் உதவியாளர்களுடன் ஸ்வாதி மலிவால் வாக்குவாதத்தில் ஈடுபடுவது போன்ற வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியானதை ஆம் ஆத்மி தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளது. இந்த வீடியோவின் உண்மைத்தன்மையை உறுதி செய்ய முடியவில்லை. अभी करा रहे हैं, आप आइए, आप आइए ना। नहीं, मैं एसएचओ सिविल लाइन से बात करूंगी पहले। नहीं, हम यहाँ नहीं कर सकते। नहीं, अब यही होगा और जो करना है करो, और तुम्हारी भी नौकरी खाऊंगी अगर मेरे को टच करो। तो तभी तो कह रहे हैं हम हम्बली रिक्वेस्ट कर रहे हैं। मैंने अभी 112 पे कॉल कर दी है, लेट द पुलिस का, उसके बाद मैं बात करूंगी। तो पुलिस भी तो बाहर ही आएगी, वो यहाँ तक नहीं आएगी ना। नहीं, कुछ नहीं होता, अब अंदर ही आएगी, जो होगा। प्लीज कम विद मी, प्लीज मैडम बाहर प्लीज उठा के फेंकना। हम रिक्वेस्ट कर रहे हैं आपसे। हम तो रिक्वेस्ट कर रहे हैं। आज फेंक दो। आप पढ़े लिखे लोग हैं, आपके साथ ऐसा थोड़ा करेंगे। मैडम नहीं, आप ऐसा ना बोलें। ஸ்வாதி மலிவாலின் குற்றச்சாட்டுகளை மறுக்கும் விதமாக ஆம் ஆத்மி கட்சியின் அதிகாரப்பூர்வ கணக்கிலிருந்து பதில் அளிக்கப்பட்டிருப்பது பரபரப்பை கூட்டியுள்ளது. இந்நிலையில் ஸ்வாதி தாக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தில் தடயவியல் நிபுணர்களுடன் காவல்துறை குழு டெல்லி முதலமைச்சர் இல்லத்தில் ஆய்வு நடத்தியது. சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்ட ஆதாரங்களை இக்குழு சேகரித்ததாக தெரிகிறது. ஸ்வாதி மலிவால் விவகாரத்தை பாஜக தீவிரமாக கையில் எடுத்துள்ளது. ஸ்வாதி மீதான தாக்குதலுக்கு தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வரும் பாஜக டெல்லி முதல்வர் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியது. பாஜகவின் மகளிர் அணியினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த விவகாரத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.